கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பிறை 16 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். துல்ஹஜ் மாதம். இந்த ஜும்ஆவுடைய நாளையில் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை ஒன்று இன்ஷா அல்லாஹ் நாளை நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலுக்கு கீழ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறும் பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் என்பதாகவும், குல்லு மன் அலைஹா ஃபான் என்பதாகவும், மௌத்தை சம்பந்தமாகவும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவுக்கும் ஒரு நாள் இல்லாமல் போகும் என்பதை சம்பந்தமாகவும் பல இடங்களில் நமக்கு படிப்பினையாக அதை எப்பொழுதும் நினைவிலேயே நிறுத்த வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வாசகங்களை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, உலகத்துல யாரா இருந்தாலும், அவன் எந்த மதமாக இருந்தாலும், எந்த அந்தஸ்துல இருந்தாலும், ஒரு நாள் மரணித்து விடுவோம் என்பதில் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா மனிதனுக்குமே இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்ம நாளைக்கு நிச்சயமா மௌத்தா போவோம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்கும் இருக்குதே தவிர, அதற்காக நாம் என்ன மாதிரியான வாழ்க்கையை இப்ப வாழ்றோம், மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் என்ன சேகரித்து வைத்திருக்கின்றோம் என்று சிந்திப்போமான நிச்சயமாக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் கையிசு மாதான நஃப்ஸஹு, ஒரு நல்ல சிறந்த அறிவாளி என்பவன் யார் தெரியுமா? அவன் தன்னுடைய மரணத்தை சிந்திக்கக்கூடியவனாக இருப்பான். இன்னும் மௌத்துக்கு பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த துனியாவில் இருக்கக்கூடிய காலத்திலேயே அமல் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இந்த மரணம் இருக்குகின்றதே, அது யாரையும் நிச்சயமாக விடாது. மனிதன் சந்தோஷமாக வாழக்கூடிய காரணம் என்னன்னா, மௌத்தை சிந்திக்காமல் இருப்பதனாலதான் மனுஷனுக்கு சந்தோஷமே வருது. ஒருத்தருக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்திலேயோ உங்களுக்கு மௌத்து வந்தோம், நீங்க இதை தூக்கிட்டு போயிருங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வைக்கிறேன். அவருக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்துக்கே அது என்ன செஞ்சிடும், ஒரு மனக்கவலையை, ஒரு அழுத்தத்தை, ஒரு பாதிப்பை, ஒரு சந்தோஷம் எடுபட்டு போயிடும், மகிழ்ச்சியே இருக்காது. அந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க, ராம்நாட்ல பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க, மதுரைக்கு கொண்டு போக சொல்லிடுறாங்க, மதுரைக்கு கொண்டு வேகமா ஓடுறாங்க, எவ்வளவு செலவானாலும் காப்பாத்திருந்தாலும் நினைக்கிறாங்க. அப்ப செலவழிச்சு என்ன செய்யறான், பார்க்கறான், பார்த்துட்டு கடைசியில டாக்டர் சொல்லிடுறாங்க, இன்னுமா இதுக்கு மேல எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க பார்த்துட்டோம், இதுக்கு மேல ஒண்ணும் செய்யணும். ஏன்னா மருத்துவருக்கு தெரியும், அவனுடைய வரிசை பிடிச்சு பார்த்துட்டு இது காப்பாத்திருக்கலாம், காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடும். ஆனா அவன் என்ன செய்வான், சம்பாதிக்கிறதுக்கான பணம் காசுக்காக வேண்டி 4 நாள் 5 நாள் வச்சு பார்த்துட்டு தூக்கிட்டு போகணும்னு சொல்லி அதுதான் டைம் கொடுப்பாங்க. ஒரு வாரம் தான் இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் பார்த்துட்டு இருப்பேன் சொல்லி தடுத்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமா? அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? ஒரு சிரிப்பு இருக்குமா? எல்லார் மனசுலயும் ஒரு பாரம் தொத்தி கொள்ளும், முகங்கள் எல்லாம் வெளிரி போயிருக்கும், நல்ல விஷயங்களை பேச முடியாது, ஒரு சந்தோஷமா இருக்க முடியாது தானே. அந்த மௌத்தை மறந்துட்டு வாழ்ந்துடுறதான நமக்கு என்ன இல்லை, கொஞ்சம் கூட பயமும் இல்லை, கவலையும் இல்லை. இப்போ நாம அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, நாம எப்ப மௌத்தா போகுவோம் அப்படிங்கிறது தெரியாத ஒண்ணுதான். எல்லாரும் மௌத்தா போவோம்னு தெரியும், ஆனா எப்போங்கிறது தெரியாததுனாலதான் அல்லாஹ் தஆலா நமக்கு செஞ்சிருக்கிறான், ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக வைத்திருக்கின்றார். மரணம்ங்கிறது எப்ப வரும், எப்படி வரும்னு தெரியாது. இப்ப நீங்க சமீபத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 நாளைக்கு முன்னாடி பிளைட்டு கிளம்பி 3 நிமிஷம் கூட ஆகல, பிளைட்டு வெடிச்சு கிட்டத்தட்ட 246 பேர் ஒரே நேரத்துல சுத்தமா எல்லாரும் மௌத்து. சரி, பிளைட்டு வெடிச்சுதான் மௌத்தா போச்சாக்குன்னு பார்த்தா
அது ஒரு ஹாஸ்டல்ல போய் மோதி அந்த ஹாஸ்டல்ல உணவு கொண்டுகிட்டு இருந்தவங்க 5 பேருக்கு காலி, 50 பேருக்கு காலி. எவ்வளவு பெரிய விஷயம். யாராவது அவங்க ஃபிளைட்ல ஏறும்போது நினைச்சிருப்பாங்களா ஃபிளைட் கிளம்பி 3 நிமிஷத்துல வெடிக்க போகுதுன்னு தெரியுமா? அல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானே அவனுக்காவது இந்த பிளேட் வந்தோம்னா மோத போதும் தெரியுமா? தெரியாது. திடீர்னு மரணம் எப்ப வரும், எப்படி வரும், எப்பொழுது வரும், யாருக்கும் தெரியும். அந்த ஒன்று தெரியாததுனாலதான் நமக்கு சந்தோஷம், சிரிப்பு, மகிழ்ச்சி, ஆடம்பரம், ஆணவம், அகங்காரம் எல்லாம் இருக்கும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அகங்காரம் எங்க போகும் தெரியாது, ஆணவம் எங்க போகும் தெரியாது, ஆட்சி எங்க போகும் தெரியாது, நம்மளுடைய திமிர் எங்க போகும் தெரியாது. நம்மளுக்கு ஒரு பணிவு வந்துடும், ஒரு ஒரு விதமான ஒரு இரக்கம் ஏற்பட்டுரும், பிற மனிதர்களோடு சந்தோஷமாக பழகக்கூடிய எண்ணம் வந்துடும், குடும்பத்துல நல்லா மகிழ்ச்சியா வச்சுக்கணுங்கிற ஆசை வரும். இதெல்லாம் இல்லை அன்பிற்குரியவர்களே. அது ஒன்று இருக்குது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அந்த மவுத் இருக்குது இல்லையா, அது யாரையும் இருக்க விடாது. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு விரண்டு ஓடினாலும் சரி, உங்களை மௌத்து விடாதுன்னு சொல்லிட்டு குரான் சொல்லு. நீங்க எங்க விரண்டு ஓடினாலும் உங்களை பின்னாடியே வந்து துரத்தி வந்து பிடிக்கும் என்பதான் சொல்லுவோம். நம்ம கூட சமீபத்தில் அந்த நோக்குல கூட ஒரு பயான் செய்த மாதிரி யாவும் ஹதீஸ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த 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 அரசவை இருக்குது இல்லையா, அந்த அரசவையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மலக்குள் மௌத் வர்றாங்க. மலக்குள் மௌத் வந்த இடத்துல ஒருத்தரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே போறாரு. போயிட்டு திரும்ப போயிட்டாரு. வந்தவர் யாருன்னு வந்தவர் யாருன்னா சுலைமான் நபி கேட்கிறாரு, வந்தவர் யாரு? அவர்தான் மலக்குள் மௌத். என்னைய முளைச்சுக்கிட்டே போறாங்களே, ஒருவேளை இன்னைக்கு என்னைய மூத்தாக்கிடுவாங்களோ, ஒருவேளை இன்னைக்கு எவ்வளவு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வேற எங்கேயாவது அனுப்பிடுங்க. உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதனால அதை கொண்டுகிட்டு வந்து எனக்கு என்ன செஞ்சிருங்க, வேற எங்கேயாவது அனுப்பிடுங்க. இந்த சரித்திரத்தை எழுதும் போது அவரை காற்றின் வழியாக என்ன செஞ்சப்பட்டிருக்கு, இந்தியாவில் தான் அனுப்பியிருக்கோம். அனுப்பி சில நாட்களுக்கு பிறகு அதே மலக்குள் மௌத் வரப்போகும்போது சுலைமான் நபி கேட்கிறாங்க, அன்னைக்கு வந்தப்போ ஒருத்தரை முளைச்சு பார்த்துக்கிட்டே போனீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் மலக்குள் மௌத் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா நாளைக்கு இவருக்கு ரூஹ வாங்கணும்னு கலாக்கடத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் இங்க உங்க சபையில இருக்கிறாரு. இங்க இருந்து அவர் பிரயாணப்பட்டு போகணும்னா கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல போய் சேர்ந்து இவர் இங்க இருக்கிறாரு. நாளைக்கு இவர் எப்படி அங்க வச்சு மௌத் வாங்குது? மௌத்துங்கிறது அல்லாஹ் தஆலா எப்படி நிர்ணயிச்சிருக்கானோ இடத்தையும் நிர்ணயிச்சுட்டான். இவருக்கு இங்கதான் மௌத்து வரணும் அப்படிங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. சொல்லுவார்கள், அவர் எந்த மண்ணில் இருந்து படைக்கப்பட்டாரோ அந்த மண்ணுக்கு கொண்டு போய் தான் அல்லாஹ் தஆலா மரணத்தை கொடுப்பான். அப்ப நாளைக்கு இவர் அங்க மூத்தாக்கணும், அவர் இன்னைக்கு இங்க இருக்கிறாரு, நாளைக்கு இவர் எப்படி அங்க போவாருன்னு யோசனையிலே அவரை பார்த்துக்கிட்டே போயிட்டேன். நான் அந்த டயத்துல அவருக்கு போய் அங்க போய் நிக்கிறேன், அவர் அங்க நிக்கிறது. எங்க எப்ப எப்படி எப்போ வரும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. பிளைட்ல போன இடத்துல 246 பேர் எல்லாரும் மூத்து தானே, ஒருத்த மட்டும் எப்படி மூச்சான்? ஆச்சரியமா இல்ல? அந்த ஒருவனுக்கு மட்டும் அதில் மரணம் இல்லை என்பது அல்லாஹ் நியமிச்சிருக்கிறோம். எப்பவுமே மரணம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான். உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு இயற்கையாகவே 60 இருந்து அந்த 70 வரைக்கும் தான் வாழ்க்கை, நார்மலான வாழ்க்கை எல்லாத்துக்குமே. சில பேர் 60ல மூத்தா போகலாம், 65ல மூத்தா போகலாம், 67ல மூத்தா போகலாம், 70ல. அதுக்கு மேல போகிறது அல்லாஹ்வுடைய கிருபை போனஸ்ல போகுதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னால் வரக்கூடிய மரணங்கள் அனைத்துமே திடீர் மரணங்கள். யாராலும் என்ன செய்ய முடியாது, திடீர் மரணங்களை தவிர்க்க முடியாது என்பதாக நாம பார்க்கின்றோம். இன்னமின் அமானத்தை சாட்டி உலக அழிவினுடைய அடையாளங்களில் இது ஒன்று என்பதாக சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கும், அந்த மஸ்ஜிதுகள் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும், அதை மக்கள் கடந்து செல்வார்கள். அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன தொழுகைக்கு வரமாட்டாங்க. கியாமத்தான ஒரு அடையாளங்கள்ல மிக முக்கியமான அடையாளங்கள் இன்னொன்று சொல்லப்பட்டது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த திடீர் மரணம். நடந்திருப்பாரு, காடு நல்லா இருந்தாரு, இல்ல 2 நாளைக்கு முன்னாடி தான், இன்னைக்கு ஒரு மௌத்து. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்துல ஒரு இடத்துல பார்த்தேன், அவரை பார்த்தா இன்னைக்கு என்ன சொன்னா திடீர்னு மௌத்துன்னு அறிவிப்பு போகணும். வயசு கொஞ்சம் வயசு தான்.
அந்த 60க்கு கீழே மூத்தா போனாலே திடீர் மரணங்கள் தான். நேரம் இருந்துச்சு, படுத்த படுக்கையா இருந்தாங்க, ரொம்ப நேரம் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க. அவங்கள பார்த்து சொந்த பந்தங்களா இருந்து நான் பண்ணி அவங்க மூத்தா போகும்போது ஒரு ஆறுதல் இருக்கும். ரொம்ப நாளாக முடியாம இருந்தாருப்பா, சீக்கிரம் வளர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது போன்ற மரணங்கள் நம்முடைய படிப்பினைகள் எல்லாம் சொல்லுவான், யா ஐயுஹல்லதி நாமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் இத்தகுல்லா, அல்லாஹ்வை ஹக்க துகாத்திஹி, உண்மையாக பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக இருங்கன்னு சொல்றோம். மரணிக்கும் பொழுது அப்ப நம்ம காலம் பிறந்ததும் முஸ்லீமா பிறந்தோம், வாழும்போதும் முஸ்லீமா வாழ்ந்தோம், மரணிக்கும் பொழுது முஸ்லீமா தான் இருப்போம், அது உறுதி இல்லை. உறுதி இல்லை. மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகத்தான் இருப்போம், எந்த உறுதியும் இல்லை. அதுக்கு நம்ம நிறைய உதாரணம் சொல்லி இருக்கிறோம். ஒரு சஹாபி ஒரு போர்ல மிகவும் வன்மையாக கடுமையாக போராடுறாரு. எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க. போர் களத்துல நிக்க முடியல. இவர் மட்டும் என்னாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள வந்து என்ன செய்வோம், போரிடுவோம் சொல்லிட்டு போரிட்டு இருக்காங்க. பார்த்த சாபாத்தான் அவரை பார்த்து ஆச்சரியப்படுறோம். மாஷா அல்லாஹ், இல்ல இவருக்கு நிச்சயம் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. சொன்னாங்க இல்ல ஒரு நரகம் சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். அப்ப கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அவருடைய ஒரு கை வெட்டப்படுது, கை தொங்குது, இடது கையில போடுறாரு. அதனால அவரால் என்ன செய்ய முடியல, கை வேதனையை தாங்க முடியல. அந்த கத்தியை தூக்கி போட்டு செஞ்ச தற்கொலை. சஹாபாக்கள் இப்பதானே பேசுறாங்க சொர்க்கவாசிந்து. ஒரு சஹாபி மரணிக்கும் பொழுது ஒரு காப்பிராக முஸ்லிம் அல்லாஹ் மரணிச்சிட்டாரு. அவர் நரகம் ஆளாக்கப்படுது. தற்கொலை செய்தால் அவருக்கு நிச்சயமாக என்ன இல்லை, சுவர்க்கம் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. பெருமாள் தொழுக வைக்கல. அன்பிற்குரிய பெருமக்களே, இத மாதிரி அல்லாஹ் சொல்லுவது, நீங்கள் இல்லா வாழ்த்து முஸ்லிமோன், நீங்கள் முஸ்லீமாகவே தவிர மரணித்து விடாதீங்க சொல்லுவீங்க. அப்ப வாழ்ற காலம் எல்லாம் நம்ம முஸ்லீமா வாழ்ந்துட்டோம், மரணிக்கும் பொழுது முஸ்லீமா இருப்போங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. உண்மையான முஸ்லீம் மரணிக்கும் போது ஒருத்தர் முஸ்லீமா இருப்பாருன்னா அவர் தக்வா உடையவராக இருப்பார், தக்வா உடையவராக இருப்பார், உள்ளட்சம் உடையவராக இருப்பார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லிட்டார், ஹக்கத்து பாக்கியே, அல்லாஹ்வை உண்மையா பயப்படுங்க. அல்லாஹ் உண்மையா பயப்படுறதுன்னா என்னமா, அல்லாஹ்வுடைய பள்ளியில நம்ம இருக்கும் பொழுது இப்ப 4 பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம யாரும் பார்க்காத நிலையிலேயும் நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம், அல்லாஹ்வுக்கு உண்மையாக பயப்படுறோம். நம்ம யாரும் பார்க்கலைன்னா நம்மளுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு, நம்ம 4 பேர் பாக்குறாங்கன்னா நம்ம நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு. இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. மனிதனுக்கு பயப்படுறது. கேமரா நம்மள போக்கஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல கேமரா இல்லை, யாரும் இல்லை, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்மளோட நடவடிக்கை, பேச்சுவார்த்தை, செயல்பாடுகள் மாற்றமா இருக்கு. அல்லாஹ்வுக்கு பயந்த மாதிரி இல்லை, அது உண்மையான பயம் இல்லை. இவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் இல்லை என்பதாக இந்த குர்ஆன் ஷரீஃப் சொல்லுதுங்க. சரி, ஒருத்தர் மரணிச்சாருன்னு சொன்னா அவரு திடீர் மரணமோ அல்லது வயசு 1 வயசு 60 வயசு 70 வயசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் உண்டான மரணமோ, எந்த மரணமாக இருந்தாலும் ஒருவர் மரணிக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போய் போஸ்ட் பண்ணக்கூடாது, வலுக்கட்டாயம் கலிமாவை நினைவுபடுத்த. சக்கராத்து ஹால்ல படுத்து கிடக்குறாரு, படுத்து கிடக்கக்கூடியவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கணும், அவர் காதல் விடுற மாதிரி அவருக்கு அதை நினைவுபடுத்துறது. சொல்லுங்க, கலிமாவை சொல்லுங்க, இப்படி அவங்கள செய்யக்கூடாது. ஏன்னா அந்த மரண நேரம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப கடுமையான ஒரு நேரம். அவங்களுடைய உலகமே மறந்து போயிடும். அவங்க என்ன சூழ்நிலை இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த மவுத், அந்த சக்கராத்தை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு பயான் பேச வேண்டி இருக்குது. நிறைய பேசியிருந்தாலும் இதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டியதை பேசணும், இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அப்படி நம்ம அவங்க செய்யக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது, கலிமாவை நினைவுபடுத்த வேண்டும். அவங்க கலிமாவை சொல்லிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், சொல்லணும்னா அது நமக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயம் இல்லை, அது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் உள்ள விஷயம். பிரிஞ்சிருச்சா, கன்ஃபார்ம் ஆயிருச்சா, முதல்ல கண்ணை மூடும். கண்ணை என்ன செய்யணும், கண்ணு திறந்த மாதிரி இருக்கும், வாய் குழந்த மாதிரி இருக்கும், ரூஹ் எந்த வழியா போகும்னு நமக்கு தெரியாது. அதனால கண்ணை மூடிட்டு வாயை அடக்கி என்ன செய்யணும், ஒரு கட்டு போட்டு முதல்ல அவங்களுக்கு அந்த கஃபன் மாத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கசப்பு மாத்துறது, அதுக்கு முதல்ல துணியை போல என்ன செய்யணும், பணிகள் போட்டு இருந்தாங்கன்னா வெற்றி தான் இருக்கு. அதுல என்ன செய்யக்கூடாது, ஜனாசாவை சிரமப்படுத்த
ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, ஒரு ஒரு போயிடுச்சு அப்படின்னு வைப்பேன், அவர் மேல ஒரு ஈ உட்கார்ந்தால் கூட ஒரு மலையை தூக்கி அவருடைய மேல வச்சது மாதிரியான ஒரு பாரம் இருக்குமா. நமக்குத்தான் தெரியாது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இல்ல, அவங்களுடைய ரூஹ் தான் பெரிஞ்சிருக்கு. ஆனால் உடலுக்கு அல்லாஹ் அதனுடைய வேதனையை வைத்திருப்பான். அந்த ஈ உட்கார்ந்தாலும் ஒரு மலை உட்கார்ந்ததை போன்ற ஒரு பாரம், ஒரு வலி, ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் இருக்கும் என்பதாக ஹதீஸ்களில் சொல்லித் தர்றாங்க. அதனால அந்த ஜனாசாவை சிரமப்படுத்தாமல் துணிகளை விட்டு எடுத்து விட்டு அவர்களுக்கு கசப்பு மாற்றிட்டு என்ன செய்யணும், அந்த இடுப்பு துணியை கட்டி வைத்து அவங்களுக்கு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலையை கட்டி வைத்து 2 கால்களையும் பெருவிரல் ஒன்றாக சேர்த்து கட்டி வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம் ஆச்சா. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜனாசாவை அடக்கம் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஜனாசா இருக்குது இல்லையா, அது படக்கூடிய வேதனையை நாம் உணரணும். ஒரு ஒரு ஜனாசாவினுடைய வேதனையை சுத்தி இருக்கக்கூடிய மனிதன், ஜின்னை தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்தும் உணர்கின்றன. அனைத்தும் அது குளிப்பாட்டும் போது அந்த ஜனாசாவுடைய அலறல் அது ரொம்ப கடுமையா இருக்கும். என்னை மெதுவாக குளிப்பாட்டு, என்னை இப்படி புரட்டாதீங்க, என்னை இவ்வளவு சிரமப்படுத்தாதீங்க, தண்ணியை வேகமா ஊத்தாதீங்க, நிதானமா ஊத்தி கழுவுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடலக்கூடிய கடல் நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அது நிதர்சனம். அப்ப அதுக்கு அதை குளிப்பாட்டும் போது ரொம்ப மென்மையா குளிப்பாடும். இந்த அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் நம்ம ஊரை பொறுத்தவரை மேக்சிமம் சீக்கிரம் அடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம செஞ்சிடறோம். சில இடங்கள்ல சில நேரங்கள்ல நாமளுமே என்ன செஞ்சிடறோம், அவங்க வரணும், மகன் வரணும், அத்தா வரணும், கூட பிறந்தவங்க வரணும், சொந்தக்காரவங்க வரணும், மாமனார் வரணும், மாமியார் வரணும், ஐஸ் வீட்டுக்குள்ள வச்சிடணும். அது ரொம்ப பெரிய வேதனை. யாருக்குன்னா ஜனாசா. சில ஜனாசாக்களை மறுநாள் வரைக்கும் வந்து செய்யறாங்க, வீட்டிலேயே வச்சிருக்கிறாங்க. அது மிகப்பெரிய சிரமம். சீக்கிரம் அடக்கம் செய்வதற்கு 2 வகையான காரணங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, அந்த ஜனாசாவுடைய அந்த ஜனாசா அது சாலிகான நல்ல ஜனாசாவாக இருக்கும் பொழுது அதற்கு வேதனை இல்லாமல், சிரமம் இல்லாமல் அதை உடனடியாக அடக்கம் செய்வது அந்த ஜனாசாவுக்கு நல்லது. இன்னொன்று, அந்த ஜனாசா வீட்டிலேயே வச்சிருக்கிறோம்னு வைங்களேன், அப்படி வச்சிருக்கும் பொழுது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சிரமம். அந்த ஜனாசா வாழும் காலத்துல ஒருத்தர் சிரமம் கொடுக்கக்கூடியவராக, சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பத்திலேயே பிரச்சனை உள்ளவங்களா இருக்கும். குடும்பத்துல போய் அவங்க குடும்பத்திலே யாருக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்ட மனுஷங்களும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்காது. இந்த வரலாற்றான் இடத்த காலி பண்றாங்க சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி நிறைய மனுஷன் பார்த்திருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி ஜனாசாக்கள் இருந்தா அது அவங்களுக்கும் வேதனை, வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேதனை. நீண்ட நெடிய நேரம் அவங்களை வீட்டுல வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது, இரவு மூணா வச்சிருக்கிறது, இன்னைக்கு மூத்தா போனவங்க நாளைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. என்ன தெரியுமா, அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஒரு நிம்மதியான முறையில சாப்பிட முடியும். மனுஷன் தானே, மனுஷனுக்கு பசிக்கத்தானே செய்யும், தண்ணி தேவைப்படும் இல்லையா, சாயா குடிக்கணுங்கிற ஒரு பழக்கத்துல வந்துட்டோமா இல்லையா, அதெல்லாம் குடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மனுஷன் வாழ்க்கையில பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப இந்த ஜனாசா வச்சுக்கிட்டு பசிக்குதுன்னு உட்காந்து சாப்பிட்டோம்னா, இப்ப யாராவது ஜனாசாவை பார்க்க வர்றாங்கன்னு வைக்கிறேன், ஜனாசாவை சாப்பிட்டு மனுஷன் தூக்கம் வருதானே செய்யும், மனுஷன் அசுரத்தானே செய்வான். இப்ப அந்த ஜனாசா உடல்நலம் சரியில்லாம ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சவங்களுக்கு அந்த ஹயாத்தோட இருக்கும் போதே ரெஸ்ட் இருக்காது. அப்ப மௌத்துக்கு அப்புறம் நீங்க நாளைக்கு வரைக்கும் அந்த ஜனாசா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்ன, அப்ப அவங்களுக்கு அசந்து தூக்கம் வர போகும்போது கொஞ்சம் அசந்துருவாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்கும், வரக்கூடிய பக்கங்க ஜனாசா கூட தூங்கி இருக்கும். இந்த மாதிரியான பேச்சுகள் எப்படத்தான் செய்யும். அன்றைக்குரிய பெருமக்களே, மாத்திரமல்ல இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுடைய நிம்மதியும் போயிடும். அந்த ஜனாசாவுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படும். ஒன்று, நான் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது என்ன செஞ்சிடணும், வசியத்தை செஞ்சிடணும். நான் மௌத்தா போயிட்டேன்னா என்னை ரொம்ப நேரம் தாமதிக்காதீங்க, எனக்கு மகன் வந்து பார்க்கணும், என் கூட பிறந்தவங்க வந்து பார்க்கணும், என் மனைவி வந்து பார்க்கணும், அல்லது என் கணவன் வந்து பார்க்கணும், எங்க அத்தா வந்து பார்க்கணும்னு யாரும் என்ன சொன்னாலும் நீங்க தாமதம் செய்யாதீங்க. அவங்க வந்து பார்க்கறதுனால எல்லாம் தாங்க போதா. சில பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா அத்தாவை வச்சிருப்பாங்க, ஐஸ் போட்டு வச்சிருப்பாங்க, மகன் வரணும்னு சொல்லுவாங்க,
மகன் அத்தா இருக்க வரைக்கும் மதிக்கவே இல்லை. அத்தாவை மதிக்கல. அத்தா சாப்பிட்டீங்களான்னு கேட்கல. அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை இருக்கும் போது போன போட்டு கூட விசாரிக்கல. அத்தாவுக்கு ஒரு 10 ரூபா காசு செலவு கொடுக்கல. மௌத்தா போனதுக்கு மாத்திரம் அவன் மகன் வந்து காத்துக்கிட்டு இருப்பான். ஏன்? அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் செஞ்ச இதெல்லாம் நிறைவேறுமா? அவர் அத்தாவை கவனிக்காம இருந்தாரு, அவர் மௌத்துக்கு முன்னாடி அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனைகள் இல்லாம போயிருமா? பெருமக்களே, இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அதனால மவுத் அடக்கம் பண்றது எவ்வளவு துரிதப்படுத்த முடியுமோ அவ்வளவு துரிதப்படுத்துகிறீர்கள் ஜனாசாவினுடைய நன்மைக்காக. சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். அதுக்காண்டி வந்து பித்தப்புள்ள வந்து பார்க்க வேண்டாமா? பார்த்து என்ன செய்யுங்க, திரும்ப வந்துடுமா? எதுக்கு அந்த பெத்த பிள்ளைக்காக வேண்டி, அவர் பெத்த பிள்ளைக்காக வேண்டிய புசலா இருக்கும் போதும் கஷ்டப்பட்டாரு, மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்? அதுக்காக வேண்டி ஒரு பெத்த பிள்ளை அவர் தகப்பனை வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாரு, அவரை வந்து மன மகிழ்ச்சியா வச்சிருந்தாரு, அவருக்கு தன் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும், அவர் வர்றதுக்கு வச்சுக்கலாம்னா அப்படியே வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க் அப்படி சொல்லல. அதனாலதான் சொல்றேன், மௌத்துக்கு முன்னாடியே வசியத்தை செஞ்சிடும். மௌத்தாயிட்டுன்னா அதிகபட்சமா 3 மணி நேரம் என்ன செஞ்சிருங்க, அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறது. அது எப்ப சொல்றது? எப்பன்னா இப்பவே சொல்லுங்க. இப்பவே நம்ம குடும்பத்துல முடிந்த ஜமாத்திலே ஒரு சொல்லலாம். ஜமாத்தும் அதற்கு என்ன செய்யணும், உறுதுணையா இருக்கணும். அவ்வளவு நேரம் ஜமாத் வெயிட் பண்ணிருக்காத மாதிரி ஜனாசா வந்து ரொம்ப சிரமப்படுமா, நீங்க உடனே அடக்கம் பண்றதுக்கு முக்கியமா ஏற்பாடு பண்ணுங்கம்மா ஜமாத்துன்னு செஞ்சு சொல்லிடும். அது இது வந்து சில விஷயங்களுக்கு சில பேருக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். மௌத்தா போயிட்டாங்க, இனிமே எப்ப பார்க்க போவோம், இனிமே எப்பவும் பார்க்க போறது இல்லை. ஐயாத்தோடு இருக்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டதுதான். அன்பிற்குரியவர்களே, நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஜனாசா வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சுத்திக்கிறேன். அடுத்து ஜனாசா குளிப்பாட்டு விஷயத்துல சொல்லிட்டோம். அந்த ஜனாசா குளிப்பாட்டும் போது நாம திரட்டும் போதும் உருட்டும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். முதல்ல ஜனாசாவை திரட்டுறதுக்கு முன்னாடி, குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அதற்கு ஒழு செய்து விட வேண்டும். ஒழு செய்துன்னா நம்ம ஒழு செய்யற மாதிரி என்ன, சும்மா கொஞ்சம் தண்ணி மணிக்கட்டில் ஒத்துட்டு அதுக்கு வாய்ப்பு பழிக்க வைக்க முடியாது. அதனால கையில என்ன செய்யணும், ஒரு துணியை சுத்திக்கிட்டு அதை வந்து கிளவுஸ் போட்டுக்கிட்டு என்ன செய்யணும், வாயை சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்துட்டு தண்ணியை சுத்தம் கொடுத்து செய்யணும். தொடங்கணும். முடிஞ்சால் துணியை தொடச்சிட்டு என்ன செய்யணும், மூக்கெல்லாம் துணியை வச்சு சுத்தம் பண்ணணும். இந்த ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய நன்மக்கள் அவர்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய நன்மை வச்சிருக்கோம்னா, மாஷா அல்லாஹ் அவ்வளவு நன்மை வச்சிருக்கிறோம். அந்த நன்மக்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஜனாசாவினுடைய குறைபாடுகளை வெளியில சொல்லக்கூடாது. ஜனாசாவுக்கு உள்ரங்கமா சில குறைபாடுகள் இருக்கலாம், உடல் அங்கீகரணங்கள் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது குறைபாடுகள் பார்க்கிறது இருக்கலாம். அதை பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த ஜனாசா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது, ஜனாசா குளிப்பாட்டக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்க கூடாது. சில ஜனாசாக்கள் சில மாதிரியான துர்வாடைகளுடையதாக இருக்கும், அல்லது உடலில் புண்ணுகள் இருக்கும். இந்த மாதிரியான ஜனாசாக்கள் இருந்தாலும் முகம் சுளிக்காமல் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். அடுத்து ஜனாசாவுக்கு மிக முக்கியமா செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஜனாசாவை எந்திரிச்சு உட்கார வச்சு நம்ம மேல சாட்சிக்கிறோம். நம்ம மேல சாட்சி வயற்றை லேசாக என்ன செஞ்சிடணும், அப்படின்னு மசகு செய்யும். அப்படி அமுக்கும் பொழுது அந்த வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியாகும். அது அப்போ உள்ள அசுத்தமா இருக்கலாம், அல்லது நீண்ட நெடிய காலம் உள்ளவே இருந்த அசுத்தமா இருக்கலாம். அந்த அசுத்தம் ரொம்ப துர்வாடையாகவும் இருக்கலாம். அதை கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும், நன்மைகளுக்காக. அதை சுத்தம் செய்து விட்டு முன்பின் துவாரங்களை கழுவிவிட்டு மீண்டும் என்ன செய்யணும், அதை ஜனாசாவை முழுமையாக குளிப்பாட்டணும். எந்த மாதிரி குளிப்பாட்டணும்னா, ஜனாசாவினுடைய உடலில் எந்த பகுதியும் ஒரு ஊசியினுடைய நுனியளவு கூட நினையாமல் இருக்கக்கூடாது. அந்த இழந்த பழமுடைய இலைகளை போட்டு ஒரு வார்ம் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகமான சூழல் இல்லாமல் பச்சை தனியாகவும் இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பான நீரில என்ன செய்யணும், பழமணங்கள் பூசியெல்லாம் குளிக்க வைக்கணும். குளிக்க வச்சுட்டு அதுக்கு கஃன் இடணும். கஃன் இட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஜனாசாவை கொண்டு வரணும். கொண்டு ஜனாசாவுக்கு கஃன் போட்டுட்டோம்னா யாருக்கு அனுபவிக்க பண்ணுறது? முதல்ல சொன்னது ஜனாசாவை வச்சு இல்ல பாக்குறதுக்காக வச்சிருக்கிறாங்க, அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்கன்னு தாமதப்படுத்தக்கூடாதுன்றது, ஜனாசா வேதனை இல்லாம இருக்கணும். கஃன் போட்டாங்கன்னா தாமதப்படுத்தக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு, டைரக்டா இருக்கு. உடனே தூக்கிட்டு வெளியே வந்துடணும்.
ஜனாதா கொண்டு பள்ளிக்கு வந்து தொழுகை வைக்கக்கூடிய இடங்கள்ல இப்ப தொழுகை வைக்கக்கூடியவங்க யாராக இருக்கிறார்? இப்ப சில சமயங்கள்ல சில இடங்கள்ல சில சர்ச்சைகள் வந்து நம்ம பல பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிட்டு வரோம். அதனால நான் சொல்றேன், இப்ப சில இயக்கங்களுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் என்ன செய்யறாங்கன்னா, எங்க அத்தாவுக்கு நான் தான் தொழு வைப்பேன், எங்க அண்ணனுக்கு நான் தான் தொழு வைப்பேன், எங்க அம்மா இது அதனால யாரும் தொழு வைப்பேன், என் மனைவி இது தப்பு இல்லை. வாரிசுகள் தொழு வைக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது, அதை தடை செய்ய முடியாது. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் அது இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல தொழுக வைக்கணும்னு நினைக்கிறாருல, அவரு 5 வகுப்பு தொழுகிறவராக. ரெண்டாவது, தொழுகையினுடைய ருக்குணுகள் தெரிஞ்சு வந்துக்கிறோம். ருக்குணுகள்னா தொழுகையினுடைய பரந்துகள் என்ன, அதனுடைய உள்பரந்துகள் என்ன, வெளிப்பரந்துகள் என்ன தெரிந்தவராக. அந்த மையத்திற்கு ஓதக்கூடிய துஆவை நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். 3வது ரக்காத்துல 3வது தக்பீர்ல இந்த துஆ ஓதணும்னா அந்த துஆவை நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த துஆ அந்த ஜனாசாவுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அந்த தொழுகையினுடைய பருளுகள்ல 4 தக்பீர் சொல்லணும். இவரு மனசுல கவலையோட இருப்பாரு. தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரன் யாராவது ஒருத்தர் மௌத்தா போயிட்டா அது மன பாரத்தோட கவலையோட துக்கத்தோட இருக்கும் பொழுது அந்த கண்ணீரோடு என்ன செய்வார்? தொழுகைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா இருக்கும் போது பின்னாடி அழுகு சத்தம் கேட்கும். அது அந்த பாசத்துல அந்த மாதிரி ஒரு உணர்வோட அவர் தொழுகை நடத்துறாருன்னு வைங்கன்னு, அவர் தவறிட்டாருன்னா தக்பீர் தவறிட்டார். 3வது தக்பீர் சலாம் செஞ்சுட்டாரு. அப்படி கொடுத்துட்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அல்லது 4வது தக்பீருக்கு அப்புறமும் மேற்கொண்டு 5வது தக்பீர் கட்டுறாரு அப்படின்னா அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தது. இப்படி தெரிந்து வைத்தவராக இருப்பாரான 5 வக்தையும் சரியான முறையில் தொழுகக்கூடியவராக இருப்பாரானால், 3வது விஷயமா சொல்றாங்க, அவர் ஹராம் ஹலாலை பேடி நடக்கக்கூடியவராக இருக்கணும். குடிக்காதவராக, வட்டி வாங்காதவராக, ஜினா செய்யாதவராக, ஹராமான காரியங்களில் இருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொண்டவராக இருப்பாரானால் அவருக்கு தொழுகை வைப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. இருந்தாலும் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பள்ளியில ஒரு இமாம் இருக்கிறாங்க, அந்த ஜனாசா வந்துருச்சுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இமாம் தான் அந்த தொழுகையை நடத்துவதற்கு தகுதியானவர் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அதற்காக ஒரு பலி அவருடைய பிள்ளை தொழுகை வைக்கலாம். இது போன்ற செய்திகளை அவர் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பாரானால் அவர் என்ன செய்யலாம்? தொழுகை நடத்தலாம். சம்பந்தமாக நிறைய பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.